குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீசெண்டான நியூஸ், எஜுகேஷன் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. இப்போ என்னென்னா, பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்ப வந்து தயக்கம் காட்டுறாங்கன்னு தான் இப்போ வந்து ரீசெண்டான நியூஸ். அது என்னென்னா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து மார்ச்லேயே பள்ளி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்டோபரில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 16 அப்போது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலான்றதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவித்தார். அந்த அறிவித்ததுலேருந்து என்னென்னா, எல்லாருமே வந்து தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொரோனா வந்து நிறையா ரொம்ப பரவும், இப்போ வந்து பருவமழை பெய்கிற காரணத்தினால கொரோனா ரொம்ப வரும், அதனால் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். அதே மாதிரி பெற்றோர்களும் மாணவர்களும் ரொம்ப வந்து நாங்கள் இப்போதைக்கு வேணாம், எல்லாம் சரியானதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு திறக்கலான்றதை எல்லாருமே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதான் யார் யாருக்குன்னா, 16 அப்போது வந்து நவம்பர் 16 அப்போது 9th 10th 11th 12th மாணவருக்கு வந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்று வந்து உத்தரவிட்டாங்க. ஆனால் நோய் வந்து நிறையா பரவிக்கிட்டே இருக்கிறனால எதிர்கட்சியினர் எல்லாருமே வந்து பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே வந்து அந்த இடத்துலையும் என்னென்னா, இரண்டாவது அலைக்கு காரணமாக இருக்கும். கொரோனா வந்து நிறைய நாட்டில் தான் வந்து இரண்டாவது அலை வரனால கொரோனா வந்து அதனால் என்னென்னா, இப்போதைக்கு பள்ளி திறக்க வேணான்றதை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ வந்து என்னென்னா, நவம்பர் 9 வந்து பொதுக்கூட்டம் மாதிரி கூட்டி அவங்க வந்து பெற்றோர்களும் தலைமை ஆசிரியர் தலைமையில் நீங்கள் வந்து கருத்து தெரிவிச்சுக்கலான்றதையும் இப்போ வந்து சொன்னாங்க. நவம்பர் 9 அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுமா இல்லை போஸ்ட்போன் ஆகுமான்றது. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா பேர் படிக்கிறவங்க, கிராமத்துலேருந்து படிக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி போவாங்க. ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா, பஸ்ஸில் வந்து 50% பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து பின்பற்றலை. கூட்டமாக தான் போய்கிட்டே இருந்தாங்க. கூட்டமாக தான் பஸ்ஸில் எல்லாமே போய்கிட்டே இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து 80% மாணவர்கள் பள்ளிக்கு திறந்தாலும் 80% மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் தான் போவாங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எதுவுமே தெரியாது. அதே நேரத்தில் ரொம்ப நாள் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வந்து க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, நோய் பரவல் நிறையா இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து சமூக இடைவெளியையும் பின்பற்ற மாட்டாங்க, மாஸ்கையுமே அணிய மாட்டாங்க. ஓகேவா. அது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ வர காலத்தில் எல்லாமே இப்போ வந்து மழை பெய்கிற சீசன் தான். அப்போ பருவமழை ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா காய்ச்சல், இருமல், சளி எல்லாமே வரும். அப்போ அந்த நேரத்துலையும் கொரோனா வந்து வர சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்கூலில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்தாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும் கொரோனா. அதனால் இப்போதைக்கு வந்து ஸ்கூல் திறக்க வேணான்றதுனால எல்லாருமே வந்து கருத்து தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்கூல் திறக்க வேணாம். அதே மாதிரி இப்போ என்னென்னா, ஆந்திராவில், கர்நாடகா எல்லாமே ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஆனால் ஸ்கூல் திறந்தோன்னே 3 நாளில் 150 ஆசிரியருக்கும் 10 மாணவருக்கு வந்து கொரோனா வந்து பாதிச்சிருச்சு. இதனால் தமிழகத்தில் இந்த மாதிரி கொரோனா வந்து வரக்கூடாது. இப்போ தமிழகத்தில் கொரோனா குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து கொரோனா பாதிப்பு வரக்கூடாது இருக்காண்டி முற்றிலும் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிகளை திறக்கலான்றத அவங்க வந்து பெற்றோர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும்ன்றது தான் எல்லாருமே பெற்றோர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எஜுகேஷனல் நியூஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.